இந்த வீடியோல நம்ம அடிஷன் பண்றதுக்கு ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அடிஷன் பார்த்தீங்கன்னா, நார்மலா சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ ஆட் பண்ணும்போது, நமக்கு ஈஸியாவே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 7 + 9 இத ஆட் பண்ணீங்கன்னா ஆன்ஸர் 16. ஓகே. 6 + 5 11 கிடைக்கும். இந்த மாரி நம்பர்ஸ் எல்லாம் ஈஸியாவே ஆட் பண்ணிக்கலாம். ஆனா 2 டிஜிட் நம்பர்ஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 23 அண்ட் 48. இது 2யும் ஆட் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கரெக்ட் தானே? ஆனா, இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இது ஈஸியாவே முடிக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நம்ம இந்த 23 அண்ட் 48 ஸ்ப்ளிட் பண்ணும்போது 20 அண்ட் 3ன்னு பிரிக்கணும். ஓகே. அதே மாரி 48 40 அண்ட் 8ன்னு பிரிக்கணும். பிரிச்சுட்டு அந்த டென்ஸ் வேல்யூஸ்ல இருக்கிற நம்பர்ஸ தனியா ஆட் பண்ணுங்க. அப்புறம் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ தனியா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இந்த 2 வேல்யூஸ் அதையும் டோட்டலா ஆட் பண்ணும்போது 71 கிடைக்கும். ஓகே. இது பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஸ்பீடா முடிக்கலாம். இதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இன்னொரு நம்பர் கூட பார்க்கலாம். 332 + 719. ஓகே. கொஞ்சம் பெரிய நம்பராவே நம்ம பார்க்கலாம். இந்த மாரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா, இதுல 332ல ஒரு 300 அப்புறம் ஒரு 30 அப்புறம் 2 இருக்கு. 719ல 700 ஒரு 10 அப்புறம் ஒரு 9. ஓகே. 100 வேல்யூஸ தனியா ஆட் பண்ணுங்க. 3 அண்ட் 7 அதாவது 300 700ன்னா 1000. தென் 30 அண்ட் 10ன்னா 40. தென் 2 அண்ட் 9 11. ஓகே. இப்போ ஆட் பண்ணும்போது மேல இருந்து கீழ ஆட் பண்ணக்கூடாது. கீழ இருந்து மேல ஆட் பண்ணுங்க. அதாவது முதல்ல 11ம் 40 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது 51. ஓகே. இப்போ இந்த 51 1000 கூட ஆட் பண்ணுங்க. ஓகே. ஆட் பண்ணும்போது 1051 கிடைக்கும். ஓகே.